தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் பேரன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். முன்னாள் முதலமைச்சர் பேரன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது கூட அந்த அளவுக்கு கட்சியில் இணைய ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு மாயாஜாலம் ஏற்படுத்தி தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது ஆட்சியை பிடித்துள்ளது. இதை விஜயே நம்பவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழக வெற்றிக் கழகம் இப்பொழுது ஆட்சி அமைத்த பிறகு பல்வேறு கட்சிகளிலிருந்து திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளிலிருந்து மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள், தற்போதைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பேரன் ஒருவர் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பேரன் ஒருவர் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். அவர் வேறு யாரும் அல்ல, தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பேரன் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். எம்ஜிஆர் அவருடைய வளர்ப்பு மகள் வழியாக வந்த பேரன் ராமச்சந்திரன் தற்பொழுது எம்ஜிஆர் வசிக்கும் இல்லம் அவருடைய குடும்பத்தினர் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. எம்ஜிஆர் வசித்த ராமாவரம் தோட்டம் எம்ஜிஆருடைய வளர்ப்பு மகள் பெயரில் அந்த வீடு உள்ளது. அந்த வளர்ப்பு மகளுடைய மகன்தான் ராமச்சந்திரன். அவர் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக திரைப்படங்களில் துணை நடிகராக நடித்தார். அதிமுகவில் போட்டியிட வாய்ப்பு கேட்டார், கொடுக்கப்படவில்லை. அதிமுகவில் மாநில இளைஞரணி துணை செயலாளராக நியமிக்கப்பட்டார். போயஸ் தோட்டத்தில் எம்ஜிஆர் பிறந்தநாள் அன்று சசிகலா ஒரு முறை அங்கு உள்ள பள்ளி மாணவிகளுக்கு, வாய்ப்பேச முடியாத பள்ளி மாணவிகளுக்கு பிரியாணி பொட்டலம் வழங்குவதற்காக சசிகலா வந்தார். அப்பொழுது போயஸ் தோட்டத்தில் இருந்த எம்ஜிஆர் பேரன் ராமச்சந்திரன் தங்கள் குடும்பத்துக்கு 10 பிரியாணி பொட்டலம் வேண்டும் என்று கேட்டார். சசிகலா அதை தர மறுத்துவிட்டார். காரை நிறுத்திவிட்டு பள்ளி மாணவிகளுக்கு பிரியாணி பொட்டலத்தை வழங்கிவிட்டு சசிகலா வந்து பார்த்தபோது காரில் இருந்த சாவியை காணவில்லை. பின்பு பிரச்சனையானது, அடிதடி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தங்களுக்கு பிரியாணி பொட்டலம் தராத காரணத்தினால் கோபத்தில் எம்ஜிஆருடைய பேரன் ராமச்சந்திரன் சசிகலா காரின் சாவியை எடுத்து தர முடியாது என்று மறுத்துள்ளார். பின்பு ஒரு வழியாக சமரசம் பேசி அந்த சாவியை வாங்கி சசிகலா புறப்பட்டு சென்றார். ஆக எம்ஜிஆர் என்றால் வாரி வழங்கும் வள்ளல் என்று பெயர். ஆனால் எம்ஜிஆருடைய பேரன் தற்பொழுது பிரியாணி பொட்டலத்துக்கு கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. அந்த சம்பவம் அதனை காட்டியது. அந்த எம்ஜிஆருடைய பேரன் ராமச்சந்திரன் தற்பொழுது துணை நடிகராக உள்ளார். அவர் இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். அவருக்கு மக்கள் செல்வாக்கு எதுவும் கிடையாது. எம்ஜிஆருடைய பேரன் என்று சொல்லிக்கொண்டு ஊராக சென்று ஏதாவது ஆதாயம் தேடுபவர் தான் இந்த ராமச்சந்திரன். தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் எம்ஜிஆருடைய பேரன் இணைந்தார் என்று விளம்பரம் செய்யப்படுகிறது. இதனால் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது என்பது வேறு விஷயம்.